எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை பற்றின அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா மறக்காமல் நீங்கள் எங்களை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணலாம். லிங்க் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது ஸ்நாக் டைம் போண்டா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிம்பிளாக ஒரு போண்டா ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்: பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி எடுத்திருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்திருக்கேன், கொத்தமல்லி இலை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்திருக்கேன், பச்சை மிளகாய் 2, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி கட் பண்ணி எடுத்திருக்கேன், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எல்லாம் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான மாவு: கடலை மாவு 1 கப், அரிசி மாவு 1/2 கப், கோதுமை மாவு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன், எண்ணெய் தேவையான அளவு, பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் எடுத்திருக்கேன், உப்பு தேவையான அளவு. இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், இலை, இஞ்சி, மிளகாய் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணணும். நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த வெங்காயம்லாம் தனித்தனியாக வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம அதில் மாவு எடுத்து வச்சுருக்க கடலை மாவு ஆட் பண்ணிவிட்டு, அரிசி மாவு, கோதுமை மாவு 3 ஆட் பண்ணிவிட்டு, அப்புறம் சீரகம் 1/4 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன் அது ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன், அப்புறம் எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள், அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா. அது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை நான் நல்லா காய வச்சு அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். நல்லா எண்ணெய் நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு கரெக்டாக அளவு தெரியும். ரொம்ப ட்ராப்பிங் கன்சிஸ்டன்சிக்கு போயிடக்கூடாது. அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்கணும். இப்போ நம்மளுக்கு போண்டாக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்துக்க ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லா ரவுண்டாக போட்டு பொரிச்சு எடுக்கணும். நல்லா 2 சைடும் வந்துட்டு வேக வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா தான் வந்துட்டு உள்ளே இருக்க மாவு எல்லாமே நல்லா வெந்து வரும் நம்மளுக்கு. இப்போ நம்மளுக்கு போண்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் உள்ளெல்லாம் எப்படி குக் ஆகிருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். நல்லா உள்ள குக் ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு டீ டைமுக்கு நல்ல ஸ்நாக்காக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.